பேசுறது நானு, கேட்குறது நீங்க. நான் உங்க தாரா. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, ஒரு டிஎம்கேவோட ஒர்க் ஷாப் வீடியோ தான் பார்க்க போறீங்க. ஸோ 2 நாள் வந்து எங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் வந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ எங்கே நடந்துட்டு இருந்துச்சுன்னா, அண்ணா அறிவாலயம் தேனாம்பேட்டில் இருக்கிற அண்ணா அறிவாலயத்தில தான் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ போனதுமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் இருக்குது எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இவங்களோட கவனிப்பே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். போனதுமே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா அந்த மாதிரி பரபரப்பாக கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு சாப்பிட்ட பின்ன எங்களுக்கெல்லாம் இங்கே நேம் போட்டு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ என்னோடய நேம் போட்டு ஒரு ஐடி கார்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபைல், அதில் வந்து ஒரு நோட் பேட் ஒன்று இருந்துச்சு. தென் ரிவ்யூக்காக நம்ம வந்து ஃபீட்பேக் கொடுக்குறதுக்காக ஒரு லெட்டர் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு புக்கு ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. ஒரு புக்குன்னு நினச்சதை நான் வாங்கி பார்த்தோம். பட் அதில் பார்த்தா வந்து ஒரு 19 to 20 புக்ஸ் இருந்துச்சு உள்ளே. பார்த்துட்டு ஒரே ஹாப்பி. ஸோ தென் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு செஷனாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த கழக பேச்சாளர்களாக இருக்க எங்கள்லேருந்து நிறைய மேடைகள் பேசின ஒரு 6 பேரை டிஸ்ட்ரிக்கு மண்டலங்களுக்கு 6 மண்டலத்துக்கு 6 பேரை கூப்பிட்டு பேச வச்சாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அசுர கீதம் அப்படின்னு பறை நிகழ்ச்சி ஒன்று நடத்தினாங்க. அதாவது அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எந்த மாதிரியெல்லாம் வந்து ஜென்ரேஷன் வந்து பில்ட் ஆகிருக்கு, பெரியார் என்ன பண்ணார், அண்ணா என்ன பண்ணார், அதுக்கப்புறம் கலைஞர் என்ன பண்ணார், அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடு டைம் வந்துடுச்சு. ஸோ சாப்பிட்றதுக்காக வந்திருந்தோம். ரைஸ் இருந்துச்சு, மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, ஃபிஷ்ஷு, நான்வெஜ்ஜு, வெஜ்ஜு எல்லாமே இருந்துச்சு. என்ன வேணுமோ சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. இந்த பில்டிங் பார்க்கவும் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நான் வந்துட்டு எப்போதுமே அந்த சைடாக டி நகர் போகும்போது அன்பகம் ஒரு நாள் நான் வந்துடுவேன் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் அன்பகமும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதே மாதிரி நான் அண்ணா அறிவாலயம் வந்து கலைஞர் டிவி ஆஃபீஸ்க்கு நான் ஒரு நாள் போவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி அண்ணா அறிவாலயம் உள்ளவும் நான் வந்துட்டேன். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு அதெல்லாம் நடக்கும்போது 2 நாள் கனவு மாதிரியே இருந்துச்சு. ஸோ இந்த புக்கு வந்து என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வாங்கி கொடுத்தாங்க. தோழர் ஒருவர், அவர் வந்து ஒரு எழுத்தாளர், கவிஞர், என்ன வேணாலும் சொல்லலாம். அவங்க வந்து இந்த புக்கு எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. 2 புக்கும் அங்கே புக் ஃபேர் மாதிரி கொஞ்சம் சின்னதாக போட்டிருந்தாங்க, அதில் வாங்கி கொடுத்தாங்க. அப்புறம் கீழே உட்காந்துருந்தது யாருன்னா திருச்சி சிவா சார், அவங்க உட்காந்துருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு அப்படியே நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டே இருந்துச்சு. எல்லாமே வந்துட்டு அரசியல் சார்ந்து இப்போ இருக்கிற யூடியூபர்ஸை வச்சு. தென் இப்போ நீங்கள் பார்த்தீங்களா நையாண்டி குழு, அவங்க வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இது வந்து இந்த விவாத மேடை வந்து ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. முற்றிலும் வந்து எல்லா விவாத மேடையை விட இது கொஞ்சம் ஃபன்னான விவாத மேடையாக இருந்துச்சு. அங்கே பக்கத்தில் யார் உட்காந்துருந்தாங்கன்னா, உதயாண்ணா உட்காந்துருந்தாங்க, டெபுட்டி சிஎம் உட்காந்துருந்தாங்க, அதுக்கப்புறம் திருச்சி சிவா சார் உட்காந்துருந்தாங்க. நாங்கள் செகண்ட் ரோவில் உட்காந்துருந்தோம். ஆக்சுவலாக அவங்களே ஆர்டர் படி உட்கார வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் மாறிக்கிட்டாங்க. ஒரு செஷன் மட்டும் தான் அதுபடியே உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே மாறிக்கிட்டாங்க. மேலே வந்து இவங்கெல்லாம் பேசுகிறத கேட்கும்போது வந்துட்டு இன்னும் ஒரு மாதிரி அப்படியே பொங்கி எழுந்து அந்த மாதிரி இருந்துச்சு கேட்குறதுக்கு எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அவங்களே ஒரு 3 பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எங்களை வந்துட்டு அண்ணா லைப்ரரி கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. பஸ்ஸில் ஒரே பாட்டு, ஒரே ஜாலியாக இருந்துச்சு. பாட்டு பாடிட்டு ஒரு மாதிரி டூர் போகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் என்ன கொஞ்சம் மினி டூர், ரொம்ப பக்கத்தில், தேனாம்பேட் டு கோட்டூர்புரம் ரொம்ப பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ அண்ணா லைப்ரரி வந்து அடிக்கடி போகிற இடம் அப்படிங்கிறதுனால எனக்கு அங்கே பெருசாக சுற்றி பார்க்குறதுக்கோ எதுவுமே இல்லை. கரெக்டாக செகண்ட் ஃப்ளோர் தமிழ் டிபார்ட்மெண்ட் கூட்டிகிட்டு போனாங்க. அதில் ஒரு செஷன் ஃப்ளோர் ஃபுல்லாமே அரசியல், ஆன்மீகம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அங்கே கூட்டிகிட்டு போய் காட்டினாங்க. அதுக்கப்புறம் வந்து டின்னர் சாப்பிட்டு மறுநாள் காலைல வந்துடுச்சு. மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட்டோம். எழுதின ஃபீட்பேக்கை வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்து சுபவீரபாண்டியன் ஐயா, அப்புறம் இந்திரகுமார் தேரடி, இவங்கெல்லாம் வந்திருந்தாங்க. இவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலாக இவங்கெல்லாம் நேரில் பார்ப்போம் அப்படின்ற ஐடியாவே கிடையாது. பட் எல்லாரையுமே பார்த்தாங்க இந்த ஒர்க் ஷாப்பில். அதுக்கப்புறம் வந்து இடஒதுக்கீடு பற்றி ஒரு கேம் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. ஒருத்தங்களுக்கு கண்ணை கெட்டி, ஒருத்தங்களுக்கு கால், ஒருத்தங்களுக்கு கை, அந்த மாதிரி கெட்டி விட்டுட்டு இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து இடஒதுக்கீடு இல்லாமல் கொடுக்க முடியும், அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு கேம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு இது. அப்புறம் மதிவதனி அக்கா ஃபோன்லலாம் மதிவதனி அக்கா வீடியோவாக தான் பார்த்து வச்சுருப்பேன் ஃபுல்லாமே. ஸோ அவங்களே நேரில் பார்த்தாச்சு. அப்புறம் லியோனி ஐயா வந்து அடிக்கடி பார்த்துருக்கேன், நிறையா தடவை பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் லஞ்சும் அருமையாக இருந்துச்சு. ஸோ இந்த அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே எங்களுக்காக கொடுத்துருந்த செட்டப் போட்டிருந்தாங்க, நிறைய செட் போட்டிருந்தாங்க. அதாவது மொழிப்போர் தியாகிகள் பற்றி நிறைய பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அருள்மொழி அம்மா வந்திருந்தாங்க. நீங்கள் என்னோடய முன்னாடி விலாக்லேயே பார்த்துருப்பீங்க. நான் அருள்மொழி அம்மாவை காட்டியிருப்பேன். ஸோ அதான் அருள்மொழி அம்மா. அதுக்கப்புறம் வினாடி வினா செஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஒவ்வொரு டீமாக வந்து பிரிச்சுருந்தாங்க. பெரியார், அண்ணா, அதுக்கப்புறம் கலைஞர், அதுக்கப்புறம் இப்போ இருக்க சிஎம் சார், அதுக்கப்புறம் டெபுட்டி சிஎம் சார், இந்த மாதிரி நிறைய பிரிச்சுருந்தாங்க. அந்த மாதிரி ஒர்க் ஷாப் வந்து
2 நாளும் சூப்பராக போச்சு. ஸோ இது வந்து டின்னரு. இந்த டின்னரோட வந்து இந்த நான் விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.